ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு துவையல். இது எப்படி பண்ணால், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையை வதக்கிட்டு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் புளி, அப்புறம் பச்சை மிளகா வச்சு அதையும் நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு அரைச்சிட்டு, கடுகு தாளிச்சிட்டு பரிமாறினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு சைட் டிஷ் பண்ணியிருக்கேன். இது சிறுகிழங்கு பொடுத்துவல். இது எப்படி பண்ணணுன்னா, சிறுகிழங்கு இந்த சீசனில் தான் கிடைக்கும். இதை கடையிலேருந்து வாங்கி நல்லா அலம்பி, அதில் நிறைய மண் இருக்கும், அதை அலம்பி தோல் உரித்து வேக வச்சு தோல் உரித்தா ஈஸியாக வரும். அதுக்கப்புறம் நம்ம எல்லா உருளைக்கிழங்குலாம் ஃப்ரை பண்ணுற மாதிரி கடுகு தாளிச்சிட்டு அதை ஃப்ரை பண்ண உப்பு உரப்பு போட்டு ஃப்ரை பண்ணுனா நல்லாயிருக்கும். இது அப்பளா வத்த குழம்பு. இது எப்படி பண்ணணுன்னா, கடுகு தாளிச்சிட்டு இது இருக்குல்ல, அப்பளத்தை கொஞ்சம் பொரித்து நல்லா கட் பண்ணி பொரித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம், பெருங்காயம் தாளிச்சிட்டு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் குழம்பு பொடி, சாம்பார் பொடி இருக்குல்ல, அதையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் புளியை கரைச்சி விட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு, அப்புறம் இறக்கிட்டு இந்த அப்பளா பொரித்து வச்ச அப்பளத்தையும் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்பளா குழம்பு. இதுதான் இன்றைக்கி எங்கள் ஆத்து மெனு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் எ நைஸ் டே.